கர்த்தருடைய சத்தம் வல்லமுள்ளது. ஆண்டை துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. நீர் நல்லவர்ப்பா, நீர் பெரியவர்ப்பா. இந்த நாளிலும் கூட எங்களோட பேசும். ஆமேன். இந்த நாளில் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார். ஏன் இங்கே ஏசப்பா எனக்காக அழாதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, வரப்போகிற பாடுகள் உபத்திரவத்தை எல்லாம் ஏசப்பாக்கு அறிந்திருப்பார். அதனால தான் என்னை குறித்து நீ கவலைப்படாத, இது தேவனுடைய சித்தம். ஆனால் பிள்ளைகள் பார்த்து நான் வருகிற கொடிதான காலத்தில் அழுது அவங்க படுகிற பாடுகள், வேதனைகள், மனவேதனைகள் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அதுக்காக அவங்க என்னுடைய சமூகத்தில் என்ன பண்ண, நீ கண்ணீர் விட்டு அழுது சோமன்னுட்டு தான் ஏசப்பா முன்னாடியே எழுதி வச்சிருக்கிற. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு கவலையோடு, பாரத்தோடு, வேதனையோடு நீங்கள் இதை கேட்டுட்ருப்பீங்கன்னா, ஆண்டோடைய சமூகத்தில் போய் உங்கள் கண்ணீரை பாதத்தில் நனைகிற மாதிரி அழுது சோமன்னுங்க. ஏசப்பாவுடைய பாதத்தை நனைங்க உங்கள் கண்ணீர்னால. ஆண்டோர் இப்போ பிடிச்சு கொள்ளுங்க. என்ன காரியமாக இருந்தாலும் இயேசுக்கிட்ட சொல்லி அதை விட்டுடுங்க. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிற ஜெபம்லாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம்ப்பா. கேட்டுட்டு இருக்கிற பேரண்ட்ஸுக்கு அன்றே ஆறுதல் படுத்தும்படியா, பிள்ளைகள் மூலமாக இவர்கள் அன்றே பாதிக்கப்பட்டிருந்தா, வேதனைப்பட்டிருந்தா, கவலைப்பட்டுட்டு அந்த பாதையில் கடந்து போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் அன்றே இவர்களை விடுவிக்கும்படி செபிக்கிற பிள்ளைகள் அன்றே சோத்திரப்பா. அன்றேப்பா பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டே எனக்காக அழாமல் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னீரேப்பா. அப்படியாக உங்களுடைய பாதத்தில் எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து ஆண்டே சோத்திர விடுதலையாக்கி அவர்களை பரிசுத்தமாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்பெடுத்து அந்த பிள்ளைகளைப்பா வாழ கிருபை தாங்கப்பா, ஞானத்தை தாங்கப்பா, பரிசுத்தத்தை தாங்கப்பா, பாதுகாப்பை தாங்கப்பா, ஆண்டே நல்ல கிருபையை தாங்கப்பான்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.